அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, ஏனைய தமிழ் உறவுகளை, இன்றைக்கு நம்ம இந்த விஜயுடைய அந்த கூட்டத்தில் உயிரிழந்த மக்களை பற்றியான விஷயத்தை நம்ம பேசணும். இதில் மென்மேலும் நம்ம இதை பேசக்கூடாது என்று நம்ம இருந்தாலும் கூட, இன்றைக்கு இந்த அப்பாவி மக்களுடைய, அப்பாவி இளைஞர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மிக பரிதாபமாக இருக்கிறது. இதை பேசாமல் நம்மால் கடந்து செல்ல முடியாத அளவிற்கு அவங்களுடைய அந்த நிலைமை மிக மோசமாக, வெறுமனே அந்த சினிமா மோகத்தின் மூலமாக ஒரு விதமான போதை தலைக்கு ஏறி இந்த இளைஞர்கள் பேசக்கூடிய காட்சி மிக மோசமாக இருக்குது. அவருடைய எதிர்காலத்தை சிந்திக்காமல், அவருடைய குடும்பத்தை சிந்திக்காமல், சாதாரண ஒரு நடிகனுக்காக என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் 41 மக்களுடைய உயிரிழப்புக்கு பின்னாலேயும் கூட இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஜய்க்காக நாங்கள் உயிரே கொடுப்போம், நாங்கள் விஜய்க்காக என்ன செய்வோம், நாங்கள் அவர் மேலே கை வச்ச காவல் நிலையங்கள்லாம் தீப்பிடிக்கும், நாங்கள் எல்லாத்தையும் வெட்டுவோம் குத்துவோம் என்று இப்படியெல்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம போட்டு காட்டுறோம், எல்லாத்தையும் போட முடியாது. அந்தளவிற்கு இவங்க என்ன பண்ணால் மோசமாக பேசி வச்சுருக்கிறாங்க. அதில் இஸ்லாமிய மக்களும் விதிவிலக்கு இல்லை. இதுதான் வருத்தமான விஷயம். நீங்கள் அந்த பிள்ளைங்க பேசக்கூடிய காட்சியை கொஞ்சம் பாருங்கள். நடிகர் எவ்வளவு கொட்டவான்னு உங்களுக்கே தெரியும் விஷயம் சார். அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? இவ்வளவு உயிர் போறீங்கன்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசியில் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீடு மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசு முடிஞ்சா பண்ணிப்பாரு, பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க உள்ள இறங்கி பாருங்க, விஜய் வீட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தொட்டு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும், பஸ் எரியும், நீங்க தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? டிவிக்கேங்கிறது ஒரு பிராண்டடா. மாநாடு நடத்த இடம் கொடுக்காததுக்கும், மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும், எங்க அண்ணன் செருப்பு எடுத்து வீசினதுக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டில் போனா அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. தளபதி விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா தமிழ்நாடு வெயிட்டிங். எந்த அளவுக்கு பேசுகிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க தன்னுடைய இவங்க மேலே கேஸ் விழுந்தா கூட விஜய் காப்பாற்றுவாரா, இல்லை அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க காப்பாற்றுவாங்களா? எதுவுமே அந்த அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க, இப்படி பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை கண்டித்து கவனித்து வளர்க்க வேண்டும். உங்கள் மீது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, மாறி விடுவாங்க என்பதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு பையன் பேசுகிறான் பாருங்க, நான் வேலையை விட்டு வந்திருக்கிறேன், அந்த எனக்கு 20,000 லாஸு, அது போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த பையன் பேசுகிறான். அந்த அளவுக்கு இது சினிமாவாக பித்து பிடித்து அலைகிறான். நீ விட்டுட்டு வந்தால் யாருக்கு லாபம், விட்டுட்டு வந்தால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கும் லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, உனக்கு தான் லாபம் நஷ்டம். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறான், இப்படியான நிலைமையில் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதையும் நீங்கள் பாருங்கள், அந்த கொடுமையை நீங்கள் பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு மேலே எங்கள் தலைவர் ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பயமா இருக்கா? ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க? பயமா இருக்கா? நாங்கள் பேசினா எங்கள் தலைவர் பேசினா எங்கள் பசங்களை பிடிச்சிருமா, உங்கள் ஓட்டி சேர்த்து பிடிச்சிருமா? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்தோமா, பார்த்தோமா, பேசினோமா, போனோமான்னு இருப்போம். நாங்கள் எலி குஞ்சுலாம் கிடையாது தலைவர். அவன் சொல்லுவான், தலைவர் இந்த மரத்தில் என்ன எலி குஞ்சு அப்படி இப்படின்னு. நான் பாருங்க ஆபரேஷன் பண்ணிட்டு நிற்கிறேன், எதுக்காக நிற்கிறேன்? என் தலைவரை பார்க்கணும். என் ஓட்டு அவர் தான். கடை நடத்துறேன், 1 மந்த் சோனு இவ்வளோ கடை ஓப்பன் பண்ணிருக்கேன், கடை நடத்துறேன், கடையை சாத்திட்டு வரேன். இன்னைக்கு எனக்கு எவ்வளோ லாஸ்? 20,000. அதுக்கு நான் பார்க்குறேன், என் தலைவரை பார்க்கணும், அவருக்காக என் ஓட்டு, என் ஊருக்கு கீழூர். எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. எவனை பற்றி பேசுனா பேசுவேன். எங்கள் ஆட்சியில் நாங்கள் ஜெயிப்போம், ஜெயிச்சு வந்து பேசி. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளவு மோசமான ஒரு வளர்ப்புன்னு பாருங்கள். இந்த பெற்றோர்கள் இந்த சினிமாவின் பக்கம் பிள்ளைகளை செல்ல விட்டதின் காரணமாக, அதன் விளைவாக இன்றைக்கி எவ்வளவு பெரிய தற்கூறிகளில் மோசமான தற்கூறிகளை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதவர்கள், இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு. தலைவர் லேட்டாக வந்ததான் காரணம். அங்கிருந்து எல்லா கூட்டத்தையும் நான் ஒன்றா காட்டணும், மாசு காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை ஃபுல்லாக இழுத்து கொண்டு மோத விட்டு சாகரித்தது இவன் தலைவன். இந்த தலைவனை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள் பெருமையாக சில பேர். அதாவது இவர் என்ன பண்ணுவாரா, சினிமாவுக்கு போவதாக இருந்தால் ஷூட்டிங்க்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவாராம். சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியே போய் என்ன பண்ணுவாரா, ஒரு நாள் முன்னாடியே தங்கி கூட அந்த கலை நிலவரத்தை பார்ப்பாராம். அந்தளவுக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் காசு வருது, வருமானம் வருது என்பதற்காக என்ன பண்ணுறாரு, அங்கே டைமிங்க்கு போகிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்க்கு வந்தார், இன்னும் சொல்ல இறந்து கிடக்கிறான். வசனங்கள் பேசினா வாயில் இறந்து கிடந்த பின்னால் இந்த மக்களை பார்ப்பதற்கு மருத்துவமனை வரலை, வீடுக்கு போகலை, எதையுமே செய்யலை. என் போலீஸ் பாதுகாப்போடு போயிட்டு வர முடியாதா? அப்போ எந்த ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் என்று பயந்து என்ன பண்ணுறாரு, பையன்தான் எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க, இப்படி இழப்பு ஏற்பட்டால் நம்ம நிற்க தான் செய்யணும், அதில் எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அப்போ ஓடுறாரு, அந்த
பின்னால் போய் செய்தியாளர் பேச போகிறான், ஒரு வார்த்தை பேசலாமா இல்லையா? 2 நாள் கழித்து வீடியோ போட்டார். இந்த தலைவரை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய பெண்ணு வந்து ஏற்கனவே இது பேட்டி கொடுத்தது தான். அது மதுரை மாநாட்டு சமயத்தில் அந்த பெண்ணு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறது பாருங்கள், எவ்வளவு மோசமான வார்த்தையை சொல்லுது. தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுச்சா, பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கலாம், அதை பெருமையாக சொல்லுது. அதை அந்த கொடுமையை நீங்கள் பாருங்கள். என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனால தான், மத்த எவன் நடுங்க நாங்கள் போகவே மாட்டேன். விஜய் மட்டும்னால தான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன், நீ விஜயை பாக்குறேன். அளவு கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேனே, அவ்வளவு பிடிக்கும் நான் விஜய். இல்லை இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னோம்னா, எந்த அளவுக்கு போகிறாங்க, கரூரில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இஸ்லாமியர்கள்ன்ற பேரை தொப்பி வைத்து கொண்டு அந்த தாவைக்காவுடைய துண்டை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இளைஞர்களை விடுங்க, அவன் தான் வந்து அறிவு கிட்டு இருக்கிறான், அவன் இளம் வயது சினிமா மோகத்தில் பேசுகிறான், அவனுக்கு ஒரு அறிவும் தெரியாது, அவன் தான் பேசுகிறான்னு சொன்னால் இந்த மக்களை பாருங்கள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஜயை தூக்கி பிடிக்க காட்சியை பார்க்குறோம். இன்றைக்கி திமுகவை நீங்கள் ஒழிச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக யார் உள்ளே வருவா, பாஜக உள்ளே வரும், இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் உள்ளே வருவாங்க. என்ன அடிப்படை அறிவு நமக்கு வேணாமா? அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இப்படி பேசக்கூடிய காட்சியை பார்க்குறது எவ்வளவு மோசமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அரசியலுடைய தெளிவு இல்லாமல் இந்த மக்கள் பேசக்கூடியது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழகம் எந்த நிலைமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு, இந்த மக்கள் பேசக்கூடியது நீங்கள் பாருங்கள். இஸ்லாமியர் ஓட்டு எல்லாமே வந்து தாவைக்காக்கு தான். காரணம் என்னென்னா, இப்போ எங்களுடைய பல்லவட்டிலே நாங்கள் எடுத்த சர்வேல எல்லாமே சொல்கிறது என்னென்னா, திராவிட கட்சிக்கு வாக்களித்து இது வரைக்கும் இஸ்லாமியரை வந்து அவங்க சரியான முறையில் காப்பாற்றவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஓட்டுக்காக மட்டுமே சிறுபான்மையினரோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸான கட்சிங்கிறதையே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னு சொன்னால் விஜய் வந்து எதுக்கு அரசியலுக்கு இப்போ வந்தார், இதுக்கு முன்னால் ஏன் வரல, இதுக்கு முன்னால் மக்களுக்கு உதவி செய்யலை, மக்களுடைய துன்பங்களை ஏன் பங்கு பெறலை, அப்போ இன்றைக்கி அரசியல் வருவதற்கான நோக்கம் என்ன? இன்றைக்கி வந்து பார்த்துட்டோன்னா பாசிசத்தை எதிர்ப்பதை விட அதிகமாக திமுக மட்டும்தான் எதிர்க்கிறார். எல்லா கூட்டத்திலையும் திமுகவை கடுமையாக சாடுறார். அப்போ இவர் திமுகவினுடைய, அதாவது திமுகவுக்கு யார் ஓட்டு போடுறான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். திமுகவுக்கு ஓட்டு போடுறது யார், யார் வந்து மத சார்பற்று ஜனநாயகத்தை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி அந்த ஓட்டை அவர் பிரிக்கிறார். இவர் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு, அதாவது பிஜேபி சார்ந்த அல்லது வந்து மதவாத சிந்தனை கொண்ட ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த மக்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பாசிச அந்த சக்திகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் யாருடைய ஒரு ஓட்டை இவர் பிரிக்கிறாரு, மத சார்பற்ற ஜனநாயகவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஓட்டை பிரித்தாருன்னு சொன்னால் அப்போ யார் வருவதற்கான வேலையை அவர் பார்க்குறாரு, நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா? அப்போ பிஜேபியான இறக்கி விடப்பட்ட ஆளாக தான் இருப்பார் என்பது நமக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகம் தான் வலுவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னால் எந்த ஜனநாயகவாதியும் விஜயை வந்து ஆதரிக்கலை. எல்லோரும் விஜய் மீது தான் குறைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளவு கேமரா வைத்து இவ்வளவு அப்பட்டமாக அந்த நெரிசல் எப்படி ஏற்பட்டது எல்லாமே தக்க காரணங்களோடு இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் யார் விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்கள். எடப்பாடி ஆதரிக்கிறாரு, அந்த பாஜகவினுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஆதரிக்கிறாங்க, அதே போல் வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறாரு. பாஜக மக்கள் தான் இவர் ஆதரித்து பேசுகிறாங்க. அப்போ நல்லா நமக்கு புரிய வேணாமா இல்லையா? இவர் யார் மூலம் இறக்கி விடப்பட்ட ஆள் நல்லா புரிய நம்ம வேணாமா இல்லையா? அப்போ இவரை வைத்து என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு போகக்கூடிய அதாவது மத சார்பற்ற ஜனநாயகவாதிகள் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஓட்டை பிரித்து எடுத்தால் தான் பாஜக உள்ளே வர முடியும். அதற்காகத்தான் இவர் இறக்கி விடப்பட்டிருக்கார் என்ற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பாருங்கள், சீமான் என்ன சொன்னாங்க, சீமான் வந்து திமுக எதிர்க்கிறார், பாசிச அந்த கட்சி எதிர்க்கிறார். ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, அவர் வந்து திமுக வந்து எதிர்க்கிறாரு. அப்போ பிஜேபியுடைய பி டீம் என்ன சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இன்னும் சொல்ல போனால் இதையும் தாண்டி அரசியல் செய்வதற்கான அடிப்படையான அக்கறையோ மக்கள் மீது அந்த அக்கறை எதுவுமே கிடையாது. எவ்வளோ உயிர் இழக்கப்பட்டிருக்க இவருடைய அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் மட்டும் முதலாவது மாநாட்டில் 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதே போல் மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன்னா அது எண்ணிக்கை குறைவு, இவ்வளோ பெருசாக விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு பூதாகாரமாக அந்த நிகழ்வு ஆகலை. இன்றைக்கி வந்து இந்த விஷயம் பூதாகாரமாக போய் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு வீடியோ போடுறார். அது எப்போ போடுறாரு, 2 நாள் கழித்து போடுறார். இப்போ அந்தளவுக்கு இவருடைய நிலைமை இருக்கிறது. அதை பேட்டி எடுக்க வந்தால் வெளியே பயந்து ஓடுறார். எதை வச்சு நீங்கள் இவரை வந்து ஆதரிக்கிறீங்க? படத்தில் வந்து பார்த்தோம்னா ஹீரோ மாதிரி பேசுவார், இங்கே ஜீரோவாக இருக்கிறார். படத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக பேசுவார்.
ஆனால் வந்து பார்த்தோம்னா அவர் காசு வாங்கி கொண்டு என்ன பண்ணுவார், அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு விளம்பரம் பண்ண காட்சியை பார்த்தோமா இல்லையா? அப்போ படத்தில் ஒரு மாதிரியும் இங்கே நடப்பில் ஒரு மாதிரி இருக்கிறார். அப்போ இவரை நம்பி நம்ம ஏமாளியாக ஆகக்கூடாது. இவர்கள் எல்லாம் கோமாளிகள், நம்ம ஏமாற்றக்கூடிய கோமாளிகள். இவரை நம்பி என்ன செய்யக்கூடாது, தமிழக மக்கள் ஏமாளியாக மாறக்கூடாது. இன்னும் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா இவருடைய அந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி சொல்கிறாங்க, ஷூட்டிங்கு குறித்த நேரத்துக்கு போயிடுவாராம். சொல்லப்போனால் முந்தைய நாளே அங்கே போய் என்ன பண்ணுவாராம், அந்த நிலவரத்தை எல்லாம் பார்த்து அங்கே வந்து அதற்கான தயாரிப்பில் இருப்பாராம். இப்படியான நபர். ஆனால் இன்றைக்கி என்ன பார்க்குறோம், இன்றைக்கி அரசியல் வந்தது பின்னால் மக்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்காக வேண்டுமென்றே தாமதித்து வருகிறார். இவ்வளவு தாமதமாக வந்தது தான் இதற்கான காரணம். அதே போல் வந்து மக்களுடைய ஒரே இடத்துல எல்லாத்தையும் கூட்டத்தை காமிக்கிறேன் என்பதற்காக அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் கை காட்டி கொண்டு வராமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு கூட்டத்தை காமிக்கணும், மாசு காட்ட வேண்டும் என்பதற்காக வந்து இவ்வளோ உயிர் சேதத்திற்கு காரணமாக இருக்கிறாரு. அப்போ இவரை நீங்கள் எப்படி நம்புறீங்க? நம்புவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. சொல்லப்போனால் இன்னும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழக மக்களும் அப்படித்தான், தன்மானத்தை இழக்கக்கூடாது, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இது மாதிரி கூத்தாடியை நம்பினா செய்யாதீங்க, போகாதீங்க. எல்லாமே ஒரு விதமான நாடகமாக தான் இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. அரசியல் என்பது மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம். இவர் வந்து கரியர் உச்சத்திலேருந்து என்ன பண்ணாராம், இங்கே வந்ததாக சொல்கிறார். ஆனால் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா அங்கே சம்பாதிப்பதை விட, சினிமாவை சம்பாதிப்பதை விட அரசியலில் அதிகமாக சம்பாதிக்கலாம், தெரியுமா? அப்போ எதை வச்சு ஒரு நம்புறீங்க? அப்போ ஒரு அடிப்படையான அரசியல் அறிவிற்றினசியராக இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், கண்ணியமான சமுதாயம், கண்ணியமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்மை தேடி மற்றவங்க வருவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், யார் யார் பின்னாலேயோ, அதை குறிப்பாக வந்து கூத்தாடிகள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையாக இருக்கிறது. எனவே வந்து தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள், இது போன்ற கூத்தாடியை நம்பாதீங்க. அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் என்பது விசாலமானது. வெளிப்படையாக 4 விஷயத்தை வெளிப்படையாக பார்த்து முடிவு செய்யாதீங்க, அது ஆழமாக இறங்குங்க. அரசியல் சார்ந்து பேசக்கூடிய எல்லா மக்களுடைய கருத்தையும் கேளுங்க. கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றீங்கன்னு சொன்னால், ஒரு அடிப்படை அரசியல் தெளிவு இருந்தால் இது மாதிரியாக கூத்தாடியை நம்பிக்கொண்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்ட பின்னாலையும் இப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கூத்தாடியை நம்பிக்கொண்டு பேசி கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்னன்னா, இங்கே அடிப்படை அரசியல் பற்றிய தெளிவின்மை தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. எனவே வந்து அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் தங்களுடைய தன்மானத்தை இழக்காமல், உயிரை இழக்காமல், இது மாதிரியான கூத்தாடியை நம்பி நம்மை அவர்கள் பயன்படுத்தி நம்மை பகடக்காயாக வைத்து அவர்கள் லாபம் சம்பாதிப்பதை விட்டும் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய, உயிர் மீது நேசம் கொண்டு உயிரை பாதுகாக்கக்கூடிய, அதே போல் வந்து கண்ணியமாக வாழக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.